குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் சமாதானமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த சமாதானத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் கர்த்தருக்கு ஒரு முறை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய தெய்வம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம், ஒரு வாட்ச் வாங்குறோம், இந்த ஃபேன் வாங்குறோம். எது வாங்கினாலும் அது நம்மளுடைய கையின் பிரயாசத்தினால, அப்படித்தானே? நல்லா சம்பாதிச்சு அது மூலயமா வாங்குறோம். ஆனா பாருங்க, ஒரு குழந்தைய பாருங்க, அந்த குழந்தை அம்மா அப்பா இருவருடைய இரத்தத்தினால உண்டாக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் பொருள் தன்னுடைய சம்பாத்தியத்தினால வாங்குறதுக்கும் ஒரு குழந்தை அந்த அம்மா அப்பா இருவருடைய அந்த இரத்தத்தினாலே உண்டாக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்கள், இந்த உலகத்தை கர்த்தர் உண்டாக்கினார். மரம், ஆடு மாடு, மரம், செடி, கொடி, இந்த மச்சங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் உண்டாக்குறார். அதெல்லாம் எப்படி உண்டாக்குறார் என்றால் தன்னுடைய வார்த்தைகளினாலே உண்டாக்குறார். மரம் உண்டாக்குறதுன்னா உண்டானது, செடி உண்டாக்குறதுன்னா உண்டானது. அல்லேலூயா. ஆனால் மனுஷனை மாத்திரம் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனுக்குள்ளே ஜீவனை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன், தேவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள்ளே ஊதி அந்த மனுஷனுடைய உயிர் உண்டாக்குறது. அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷனுக்கு அவ்வளவு ஒரு நன்மை, அவ்வளவு பெரிய ஒரு மகிமை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் கர்த்தர் அந்த அளவுக்கு நேசிச்சு இந்த மனுஷனை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அந்த மனுஷன் இப்போ அவர் உண்டாக்கின எல்லாமே இந்த உலகத்துல இருக்குதா? அவர் உண்டாக்கின உலகம் இருக்கிறது. அவர் உண்டாக்கின எல்லா மரம், செடி, கொடிகள், எல்லா விதமான ஜீவராசிகள் இருக்கு. அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளும் தேவன் போய் வாசம் பண்ண முடியுமா? அவர் போய் தங்கி இருக்க முடியுமா? அப்படின்னா முடியுமா? போய் மரத்துக்குள்ள அவர் குடியிருக்க முடியுமா? மலைக்குள்ள போய் குடியிருக்க முடியுமா? இல்ல மிருகத்துக்குள்ள போய் குடியிருக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்னார், நான் மனுஷனால் உண்டாக்கப்பட்ட சிலைக்குள்ளே நான் வாசம் பண்ணுவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த உலகத்துல நம்ம நிறைய வெளி உலகத்துல பாத்தீங்கன்னா மரம், செடி, மரத்தை பார்த்தாலே அதுக்கு ஒரு துணியை கட்டி உடனே சாமின்றாங்க. ஸோ அந்த மரத்துக்குள்ளேயோ மனுஷனால் உண்டாக்கப்பட்ட ஒரு கைவினை பொருள், ஒரு சிலைக்குள்ளேயே தேவன் வாசம் பண்ணுவதில்லை. ஆனால் தன்னுடைய சுவாசத்தை ஊதி மனுஷனை உண்டாக்கின அந்த கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாருக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய அந்த ஊரை விட்டு, தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய தேசத்தை விட்டு நான் காண்பிக்கக்கூடிய தேசத்திற்கு வா அப்படிங்கிற. இப்ப வானா என்ன அர்த்தம்? நானும் உன் கூடவே வர்றேன், நீ என் கூட வா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. மோசே தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கூட்டி கொண்டுட்டு வரும்போது கர்த்தர் யார் கூட இருக்கிறார்? அவர் கூடவே வருகிறார். அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, நீ அவங்க பாவம் செய்யும் போது அந்த தேவன் சொல்றாரு, நான் வரல, நான் தூதர்கள் அனுப்புறேன், நீ போங்கிறாரு. அப்ப அவரு மோசே சொல்றாரு, நீங்க வரதா இருந்தா நான் போறேன், அப்படி இல்லைன்னா என்ன பண்றேன், நான் போகல அப்படிங்கிறாரு. அப்போ தேவன் அவர்களோடு கூட அந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்த நாள் முதல் அந்த கானான் தேசம் போய் ரீச் ஆகிற வரையும் தேவன் அவர்களோடு கூடவே செல்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அன்றைய தினம் மனுஷர்களோடு வாசம் பண்ணின அந்த தெய்வம் இன்று நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ தேவ வசனத்துக்கு போகலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சங்கீதம் 1, 2ஆம் வசனம், 3வது வசனம். இல்ல, 2வது வசனம். 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். மரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மரங்கள் இருக்கு, நம்ம சுற்றி எல்லாம் நிறைய மரங்கள் இருக்கு. ஆனா ஒரு சில மரங்கள் எங்க இருக்குன்னா நீர்க்கால்கள், அப்படின்னா ஆற்று ஓரமாக, பெரிய சமுத்திரத்துல வராது, ஒரு ஆற்று ஓரம், அந்த ஆற்றங்கரையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள்லாம் நட்டிருப்பாங்க. அப்போ அந்த தண்ணியில ஒரு ஏரி ஓரமாக, ஏரியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா எப்போதுமே தண்ணி இருக்கும். அப்ப அந்த தண்ணி ஓரமாக நடப்பட்ட அந்த மரம் எப்பொழுதும் எப்படிதான் இருக்கும்? செழிப்பா இருக்கும். அந்த மரத்துல வந்து எந்த விதமான
ஒரு ஒரு வாடலோ அதுங்களை இப்பெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மரத்துல தண்ணி இல்ல, ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா என்ன ஆயிரும், அந்த இலைகள்லாம் கொஞ்சம் வாடி போயிடும், வதங்கி போயிடும். ஆனால் அந்த நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அந்த மரம் எப்பொழுதுமே எப்படிதான் இருக்கும், செழிப்பா இருக்கும். இந்த ஒரு சில இந்த மரங்கள்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் என்ன ஆயிரும், உதிர்ந்து போயிடும், கீழே கொட்டி போயிடும். ஆனால் அந்த நீர் கால்களின் ஓரமாய், ஒரு நதி ஓரமாய், ஒரு ஒரு குளத்தின் ஓரமாய் நடப்பட்ட அந்த மரமானது எப்பொழுதுமே செழிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா அது என்ன பண்ணுது, அந்த நீர் அந்த இடத்துல சுற்றி கொண்டு இருக்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீரை, அந்த அதுல இருந்து புறப்படக்கூடிய அந்த வேரானது அந்த ஆழமாக போய் அந்த நீர் எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கும், அது உறிஞ்சி கொண்டே இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய இந்த நீரினால எப்பொழுதும் அந்த மரமானது செழிப்பா இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த மரமானது இலையுதா இருப்பது போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. யாருடைய வேதத்துல? கர்த்தருடைய வேதம். இது யார் கொடுத்த வேதம்? கர்த்தர் கொடுத்த வேதம். அல்லேலூயா. இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஒரு உலகத்துல ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னா, உலகம் அந்த தன்னோட அந்த மனுஷனுடைய சுய சிந்தனையினால, அவனுடைய சுய புத்தினால எழுதப்படக்கூடிய புத்தகமா இருக்கும். ஆனால் நம்முடைய வேதம் யார் கொடுத்த வேதம்? தேவன் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தை தேவனால் கொடுத்த வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1 வசனம் வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, தன்னுடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினமான தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துறார். அப்போ இந்த வசனம் எங்க இருந்து வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவனிடத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்து தன்னுடைய தூதனுக்கு, தன்னுடைய அந்த தூதனானவன் யோவான் ஆகிய அந்த ஊழியக்காரருக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அப்ப அவர் எழுதின புத்தகம், அவரு அதே போலதான் ஒவ்வொரு இந்த புத்தகங்களை எழுதின ஒவ்வொரு ஊழியக்காரருமே, ஒவ்வொரு அந்த வார்த்தைகள் எப்படி எழுதப்பட்டதுன்னா, அவர்களுக்குள்ளே அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதர்கள் தன்னுடைய அந்த ஊழியக்காரர் அவர்களுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகள் தான் நமக்கு புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் ஆரம்ப காலத்துல ஓலை சுவடிகள் அப்படித்தானே எழுதப்படும். ஆரம்ப காலத்துல ஓலை சுவடிகள் எழுதப்பட்டு இது புத்தகமாக மனுஷனுடைய கையில், நம்மளை போன்ற விசுவாசியுடைய கையில் வந்தடைவதற்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை மாய்த்து அத்தனை போராட்டங்கள் மத்தியிலே இந்த வார்த்தை வசனமானது நம்ம கையில சேர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போது சும்மா என்ன பண்ணக்கூடாது, சும்மா நார்மலா வெளியில ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரியோ இல்ல நியூஸ் வாசிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் படிக்க கூடாது. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது, தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை படிக்கும் போது ரொம்ப என்ன பண்ணணும், பயபக்தியா மனசுல இந்த வார்த்தை தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு படிக்கணும். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. எப்படி இருக்கணுமா, வேதத்தை படிக்கும் போது ஏதோ கடமைக்கு காலையில எல்லாரும் வாசிக்கிறீங்களா? எத்தனை இடம் வாசிக்கிறீங்க? டெய்லி வாசிக்கிறோமா இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை தான் வாசிக்கிறோமா? டெய்லி வாசிக்கணும். காலையில எழுந்திரிச்சோம், காலையில 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம். நான் ஒவ்வொரு தடவை வரும்போது சொல்லிட்டே தான் இருக்கேன். காலையில 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்போ அந்த நேரத்தை ஒதுக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை படிச்சு தியானிச்சு அதே மாதிரி நல்லா ஜெபிக்கணும். அந்த 1 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்துல அமர வேண்டும். இல்லையா? அப்ப டெய்லி காலையிலும் சாயந்தரமும் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். அப்ப இந்த வாசிக்கும் போது நம்முடைய எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, எப்படியா ரொம்ப பிரியமா இருந்து, ஒரு பிரியம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க மேல நமக்கு என்ன இருக்கு, பாசம் இருக்கா, ஒரு பிரியம் இருக்கா, ஒரு கணவன் மனைவி கிடையிலே பிரியம் இருக்கா, அதே போல நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இடத்துல எப்படி இருக்கும், ஒரு பிரியம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு நேசம் இருக்கும். அதே போல இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அந்த வார்த்தை என்ன பண்ணணுமா, ரொம்ப பிரியமா ரொம்ப நேசிச்சு அதை வாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன பண்ணணுமா, இரவும் பகலும் அந்த வேதத்துல தியானம் அப்படின்னா என்ன, அந்த வார்த்தை எங்களுடைய சிந்தனையில ஓடிட்டே இருக்கணும். இல்லையா? அந்த வார்த்தை படிக்கிற வார்த்தை, ஒரு வசனம் நம்ம ஒரு டைம்ல ஒரு அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வசனம் வாசிச்சாலும்
அந்த வசனம் உங்களுடைய சிந்தனையில என்ன பண்ணிருக்கணும்? ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனமானது உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய சிந்தனையிலே ஆழமாக பதிந்து அதை இரவும் பகலும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டுமா. ஒரு வசனத்தை நீங்க அதை படிச்சுட்டீங்கன்னா, காலையில எழுந்தோடனே அந்த வார்த்தையை படிச்சுட்டீங்கன்னா, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், என்ன ஒரு வேலை செஞ்சிருந்தாலும், ஈவன் படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட அந்த வார்த்தையானது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது 2வது மைண்ட் இருக்கக்கூடிய அந்த 2வது சிந்தனையில அந்த வார்த்தையானது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தையானது நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை மெடிடேஷன், அதாவது தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு வார்த்தை வசனத்தை படிக்கும் போது அந்த வார்த்தையை நேசிச்சு ரொம்ப அதை நேசம் வைத்து அதை படிக்கணும். அதே வேளையில அந்த வார்த்தையானது உங்களுடைய சிந்தனைக்குள்ளே மெடிடேஷன், அதை தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி யாரு அந்த வார்த்தையை ரொம்ப நேசிச்சு படிக்கிறாங்களோ, யாரு ரொம்ப அதை பிரியப்பட்டு படிக்கிறாங்களோ, அந்த வார்த்தை யாருடைய இருதயத்திலே அதை தியானித்துக் கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையானது, ஒரு மரமானது எப்படி ஒரு நீரோடை, ஒரு ஒரு நீர் கால்களில் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரமானது எப்படி வாழ்க்கை முழுவதும் செழித்து வளர்கிறதோ, அல்லேலூயா. செழித்து வளர்வது மட்டுமல்ல, தன் காலத்தில் தன் கனியை தரக்கூடியதாக. ஒரு மரம் வைக்கிறதே எதுக்காக தான் வைக்கிறோம்? கனி கொடுக்கணும். ஊர்ல எல்லாம் அந்த பப்பாளி மரம் பார்த்திருப்போம் இல்லையா? சின்ன ஒரு விதை போட்டு அழகா முளைச்சு வரும். நம்ம நல்லா தண்ணியெல்லாம் ஊத்தி கொத்தி நல்லா வளர்ந்து வரும். அதுக்கு ஒரு கனி கொடுக்க வேண்டிய நேரத்துல நல்லா அழகா பூவும் பூக்கும். ஆனா ஒரு சில மரங்கள் என்ன ஆகும்? ஆண் மரமா போயிடும். கனி கொடுக்காது. நல்லா பூ பூக்கும், பூ உதிர்ந்து போயிடும். அது என்ன பண்ணாது? கனி கொடுக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம வெட்டி போட்டுருவோம். அல்லேலூயா. நம்ம தான் வளர்த்தோம், நம்ம தான் விதை போட்டோம், நம்ம தான் தண்ணி ஊத்துறோம், உரம் போட்டோம், அழகா அதை பார்த்து பார்த்து மாடெல்லாம் கடிக்காம சுத்தி வேலியெல்லாம் வச்சு அழகா அந்த செடியை வளர்த்தது யாரு? நம்ம தான் வளர்த்தோம். ஆனால் அந்த செடி கனி கொடுக்கவில்லை என்றால் நம்ம கையாலே அருவாள் எடுத்து என்ன பண்ணிடுறோம்? வெட்டி போட்டுறோம். அதே போலதான் கனி தரக்கூடிய செடிகளாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம வெறுமனே இந்த உலகத்துல மனுஷன் நம்மளை அழைத்தது, கர்த்தரை நம்மளை அழைத்தது வெறுமனே நம்ம இந்த உலகம் வார வாரம் சபைக்கு ஒரு பிரேயர் அட்டன் பண்ணிட்டு வீட்டுல போயிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு இப்படி அல்ல. இது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை என்பது கனி தரக்கூடிய வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய வாழ்க்கையாக, அவர் என்ன நோக்கத்திற்காக நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வாழும் போதுதான் அது கர்த்தருக்கு நாம் பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக வாழ முடியும். அல்லேலூயா. அப்படின்னா அவர் அழைத்த நோக்கமே அதுதான். எந்த மனுஷனையும் வெறுமனே யாரையும் கூப்பிடல. அல்லேலூயா. யாரையுமே நீங்க வாங்க சும்மா வந்துட்டு போங்க அப்படின்னு யாரையுமே அழைக்கவில்லை. அழைத்த ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நாம உள்ள அந்த வார்த்தை அவர் என்ன நம்ம மீது திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த தேவ திட்டத்தின்படி நடக்கிறவர்களாக, கனி தருகிறவர்களாக மாற வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனம் வாசி. யோவான் 15:5. புதிய ஏற்பாட்டில் 150வது பக்கம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. அப்போ நாமெல்லாம் யாருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அவர் கத்த சொல்றார், அழகா சொல்றார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். யாருக்கு திராட்சை செடியா? இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து நான் திராட்சை செடியாக இருக்கிறேன். முதல் வசனத்துல சொல்லுவாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். யாரு தோட்டக்காரராம்? பிதா தோட்டக்காரர், அவரு திராட்சை செடி. கிறிஸ்து திராட்சை செடி. அந்த திராட்சை செடியிலிருந்து வரக்கூடிய கொடிகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கனிகள் எங்க காய்க்கும்? கொடியில தான் இருக்கும் இல்லையா? செடியில இருக்காது. அந்த கனிகள் எங்கதான் இருக்கும்? கொடியில தான் இருக்கும். அப்போ நாம் திராட்சை கொடியாக இருக்கிறோம். நாம எங்க கனெக்ட் ஆயிருக்கோம்? எங்கிருந்து வரக்கூடும்? அந்த செடிக்குள்ள, செடியாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருக்குள்ளிருந்து வெளியில வரக்கூடிய அந்த கொடி, அந்த கொடியில வரக்கூடிய அந்த கனியாக நாம், அந்த கனி தரக்கூடிய கொடிகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம எங்க இருந்தா நாம் கனி தருகிறவர்களாக இருப்போம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது. அல்லேலூயா. ஒரு செடி நல்லா கனி தரணும் அப்படின்னா அதுக்கு நல்லா என்ன வேணும்? நீராகாரம் வேணும். அதுக்கு உரம் வைப்பாங்க. இதெல்லாம் எங்கதான் வைப்பாங்க? வேர்ல வைப்பாங்க.
வேர்ல தான் தண்ணி ஊத்துறது எல்லாமே வைப்பாங்க. அப்போ அதை வேறாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது நமக்குள்ளிருந்து புறப்படக்கூடிய கனியானது கர்த்தருக்கு பிரியமுள்ள பிடிக்கக்கூடிய கனியாக உண்மை முதல்ல வந்து கனி தருகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அப்ப அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. 2வது வசனம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள கனி கொடாத இருக்கக்கூடிய அந்த கொடிகளை எல்லாம் என்ன பண்றாரு? அவர் அறுத்து போடுகிறார். அப்போ அவருக்கு அந்த கொடிகள் தேவையில்லை. அந்த கனிகள் கொடாத இருக்கக்கூடிய கொடிகள் அவருக்கு தேவையில்லை என்று அதெல்லாம் வெட்டி போடுகிறார், நறுக்கி போடுகிறார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும்போது நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இப்ப நம்ம மீண்டும் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வரலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ மனுஷன் அந்த கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்து இரவும் பகலும் அந்த வார்த்தையை தியானிக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான். அவன் வந்து இந்த உலகத்திலே ஒரு மரம் எப்படி வந்து நீர்க்காலிலே நடப்படக்கூடிய ஒரு மரமானது கனி தரக்கூடியதாக, தன் காலத்தில் கனி தரக்கூடிய மரமாக, எப்படி அதன் காலத்துல. இப்போ ஒவ்வொரு மரம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து தன்னுடைய கனிகளை கொடுக்கும். அப்போ அந்த காலத்துல கனி தரக்கூடிய ஒரு மரமாக அது இருக்கும். யார் அப்படின்னா கிறிஸ்துவுடைய தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்துல அதை வந்து நேசிச்சு அதை படிக்கக்கூடிய அதை தியானிக்கக்கூடிய மனுஷர்கள் ரொம்ப பாக்கியவான்களா இருப்பார்கள், கனி தருகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஏன் இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கிறது? அப்படி வெறுமனே வந்து ஒரு வார்த்தையை கர்த்தரோடு கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையை படிக்கிறவர்களுக்கு தியானிக்கிறவர்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது என்றால், யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. நம்ம படிக்கக்கூடிய இந்த வார்த்தை, பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தை, ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. யாருக்கு இருந்துச்சா? தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்பது நமக்கு நாம் படிக்கக்கூடிய இந்த வார்த்தையானது, வசனமானது, நாம் படிக்கக்கூடிய இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையானது தேவனிடத்திலிருந்து வந்தது, அது தேவனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க படிக்கக்கூடிய வார்த்தை வெறுமனான வார்த்தை கிடையாது, மனுஷனால் எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது, அது தேவனிடத்திலிருந்து வந்தது, அது தேவனாய் வந்தது. அல்லேலூயா. அப்ப வசனம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த வசனம் நமக்குள்ள போகுது அப்படின்னா, அந்த வசனம் யாராக போகிறது? தேவனாக நமக்குள்ளே போகிறது. நல்லா பின்னாடியே கவனிச்சுட்டு, அந்த வார்த்தையானது நமக்குள்ள போகும்போது, அந்த வார்த்தையை நாம் சிந்திக்கும் போது, அந்த வார்த்தையை தியானிக்கும் போது, அந்த வார்த்தை யாருக்குள்ள போகுது? நமக்குள்ள போகுது. அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது அது தேவனாக இருக்கிறது நமக்குள்ளே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவம். இப்ப நீங்க நார்மல் வெளியில ஒரு புக்ஸ் ரீட் பண்றீங்க அப்படின்னா அந்த வார்த்தை அவ்வளவுதான், படிச்சோம், சிந்தனை போச்சு, வெளியில போயிடும். ஆனால் நாம் படிக்கக்கூடிய இந்த வார்த்தை, இதில் கொடுக்கப்படக்கூடிய வாக்குத்தத்தங்கள், இதில் கொடுக்கப்படக்கூடிய சத்தியங்கள் யாவும் தேவனாக மாறி நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த வார்த்தையை நாம் நேசிச்சு படிக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணுமா? நேசிச்சு அதை வந்து ரொம்ப நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல வைத்து அதை படிக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 2:12. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலில் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவர் கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எப்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தாரோ அதே போல நாம என்ன பண்றோம்? உயிர் தெழுகிறோம். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துட்டோமா? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கல? யாரும் எடுக்கல? எல்லாருமே எடுத்தாச்சு. வெரி குட். அப்போ ஞானஸ்நானம் என்பது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணப்படுகிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட
அடக்கம் பண்ணப்படுகிறோம். அப்ப அடக்கம் பண்ணப்படுகிறோம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாரம்பரியமான கிறிஸ்தவர்களாயினா இல்ல. ஒரு சில பேர் வந்து பாரம்பரியமா கிறிஸ்தவர் இருப்பாங்க, ஒரு சில பேர் கர்த்தரை அறியாத குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்திருக்கோம். ஈவன் நம்ம பாரம்பரியமான கிறிஸ்தவர்களாக இருந்தா கூட ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அடக்கம் பண்ணப்படும் போது, அதாவது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான். அல்லேலூயா. நம்முடைய பழைய சிந்தனைகள், பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கை அத்தனையும் அடக்கம் பண்ணப்பட்டு நாம் மரித்து ஒரு புது மனுஷனாக, புது கிறிஸ்துவாக, அந்த 3ஆம் நாளில் கிறிஸ்து எவ்வாறு உயிர்த்தெழுந்தாரோ அதே போல ஒரு புது சிருஷ்டியாக நாம் வெளியிலே வருகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து சொல்லுகிறார், இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவாகிய நீரே எனக்குள்ளே வாழ்கிறேன். அப்போ ஒரு ஞானஸ்தானம் என்பது பழைய மனுஷன் அழிந்து, பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு புது மனுஷன், புது கிறிஸ்து நமக்குள்ளே வெளிப்படுவதே ஞானஸ்தானம். அல்லேலூயா. கொலோசியர் 2 அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றி இருக்கிறேன். அவருடைய சரீரமாகிய சபைக்காக. சபைங்கிறது யாரு? போ சபைங்கிறது யாரு? நாம தான் சபையா இருக்கிறோம். அல்லேலூயா. நாம தான் சபையாக இருக்கிறோம். ஆரம்ப காலத்துல, அதாவது ஆதி ஆகமத்துல தேவன் வந்து குழந்தைகளை, அதாவது பிள்ளை ஆதாம் படைக்கிறார். படைக்கும் போது ஆதாமுக்கும் தேவனுக்கும் ரொம்ப நெருக்கம் இல்லையா? உறவு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. எப்படி ஒரு நண்பர்கள் பேசி கொண்டிருப்பாங்களோ அது மாதிரி ஒருவருக்கொருவர் பக்கத்துல கைகோத்து நடந்தாங்க, ஒருவருக்கொருவர் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. எப்ப வந்து பாவம் செஞ்சானோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? கர்த்தரை விட்டு அவன் தூரம் போயிட்டான். அவன் வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில அனுப்பப்படுகிறான். அந்த நாட்கள் முதல் மனுஷன் பாவம் செய்ய 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 மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருந்த இடைவெளி என்ன ஆச்சு? அதிகரிச்சு போயிட்டே இருந்துச்சு. அவன் கடவுளை விட்டு தூரம் போயிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா அவனுக்குள்ளே பாவம். ஆனா தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தரா இராத எவனுமே அவர் என்ன பண்ண முடியாது, நெருங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுத்த கண்ணனாக இருக்கிறார். சீனாய் மலை மேல கிறிஸ்து வந்து அவரு மோசே கூட பேசுறதுக்காக அங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மலை பக்கத்துல என்ன பண்ண முடியல, அவங்களால போக முடியல. அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்னம், அந்த மலை முழுவதும் தேவனுடைய பிரசன்னம். அவரு அவ்வளவு பெரிய மலை, அந்த மலை மேல அவர் இறங்கி இருக்கிறாரு. அவர் வந்து அவர் கூட அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய பிரசன்னம் அந்த மலை முழுவதும் என்ன பண்ணுது, சூழ்ந்து இருக்கிறது. ஒரு ஆடு மாடு அங்க பக்கத்துல போனாலும் என்ன ஆயிடுச்சு, அது இறந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லமை நிறைந்த தேவன், அதிகாரம் நிறைந்த தேவன். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை ஒரு நார்மலா இருக்கக்கூடிய மனுஷனால, அதாவது உலகத்தின் பாவத்தில தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்க ஒரு மனுஷனால அவருடைய பிரசன்னத்தினால் அவர் பிரசன்னத்தை உணர முடியாது. அவர் பிரசன்னத்தின பக்கத்துல என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அப்போ அவரை நெருங்க வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன வேண்டியிருந்தது, பரிசுத்தம் வேண்டியிருந்தது. அதனாலதான் என்ன பண்ணாரு, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவி அதன் ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அப்ப மனுஷனுக்கு வந்து மனுஷனோட அவர் வந்து பேச விரும்பினார். ஏன்னா நான் மனுஷனை வந்து உண்டாக்கிட்டேன், அவன் பாவம் பண்ணிட்டான், இருந்தாலும் அவனை நான் என்ன பண்ண முடியல, அவரை விட்டு விலகி போக முடியல. அந்த மனுஷனை நான் ப்ராப்பரா வழி நடத்தி நான் என்ன நோக்கத்திற்காக அந்த மனுஷன் இந்த உலகத்துல கொண்டு வந்தேனோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் நான் அவன் என்ன பண்ணுவேன், நான் அவர் கூடவே இருப்பேன் என்று சொல்லி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்றார். அப்ப ஆசரிப்பு கூடாரத்துடைய நடுவிலே மத்தியிலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணாங்க ஆசாரியர்கள், அதாவது பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் மனுஷனுடைய பாவத்திற்காக ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டி அதோடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போய் இந்த மனுஷனுடைய பாவத்திற்காக பரிந்து பேசினார்கள், அவருடைய விண்ணப்பங்களுக்காக பரிந்து பேசினார்கள். அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில வந்து என்ன பண்ணப்பட்டது, ஒரு சப்போர்ட், இடையில வந்து ஒரு சப்போர்ட்டிவா ஒரு ஆள், பிரதான அந்த ஆசாரிகள் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப அவருமே வந்து ஒரு பிரதான ஆசாரியமே எப்படிதான் போவாரு, கால்ல கயிறு கட்டிட்டு தான் போவாரு. ஏன்னா அவருமே என்ன பண்ண வரல, அவருக்குள்ளேயும் பரிசுத்தம் இல்ல, தேவனுக்கு உகந்த பரிசுத்தம் இல்லைன்னா அவர் என்ன பண்ணப்படுவார், அடிக்கப்படுவார், பிணமாகத்தான் வெளியில வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் நிறைந்த தேவன், அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் நிறைந்த தேவன், அந்த மகிமை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா.
அப்ப அவரை பார்க்கக்கூடிய அந்த ஆசாரியன் மாத்திரம் தான், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை பலியோடு அதுவும் ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தோடும் அவரை நெருங்க முடிந்ததாக இருந்தது. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த தேவன் எப்படி இருந்தார்? இங்க என்ன சொல்லப்படுகிறது? கொலேசியர் 1:24 என்ன சொல்லப்படுது? அவருடைய சரீரமாகிய சபை, அந்த சரீரமாகிய சபையாகிய நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சரீரமாக அவர் மாறிட்டார். எப்படி மாறினாரு? கிறிஸ்துவாக. அல்லேலூயா. கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கும் போது கிறிஸ்து தன்னுடைய அந்த அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த தேவன் தன்னை ஒடுக்கி தன்னுடைய மகிமை எல்லாம் குறைத்து கொண்டு ஒரு மனுஷனாக இந்த உலகத்துல எப்படி ஒரு மனுஷன் ஒரு பிறந்து ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறந்து எப்படி இந்த உலகத்துல வாழ்றானோ அதே போல ஒரு மனுஷனாக இந்த உலகத்திலே பிறந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி அவர் நம்முடைய மனுஷனுடைய பாவத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த ரத்தத்தை அவர் ரத்தமானது என்னுடைய பாவத்தை மன்னிக்கும் அப்படின்னு யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருக்குள்ளே கிறிஸ்துவானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவானவர் நம்மளுடைய சரீரமாக மாறுகிறார். எப்ப அப்படின்னா, நாம் எப்பொழுது அடக்கம் பண்ணப்பட்டு அந்த 3ஆம் நாளிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நாம் எழுந்திருக்கும் பொழுது, ஞானஸ்தானம் பெற்று வெளியேறும் போது நம்முடைய சரீரமானது யாருடைய சரீரமாக மாறுகிறது? கிறிஸ்துடைய சரீரமாக மாறுகிறது. அல்லேலூயா. அதுக்குதான் அழகா வசனம் சொல்லுகிறது, அவருடைய சரீரமாகிய சபைக்காக தன்னுடைய மாம்சத்திலே நிறைவேற்றினார். நம்மளுடைய சரீரமாகிய நம்ம சபையாகிய இந்த சரீரம் கிறிஸ்துடைய சரீரத்திற்கு ஒப்பாக மாறுகிறது. அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. இப்போ நம்மளுடைய சரீரம், இந்த சரீரம் கிறிஸ்துடைய சரீரமாக மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. மூன்றாவதாக ஒருத்தரை இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்தார். யார் அப்படின்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர். யாரு? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த உலகத்துல மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து 50 நாள் இந்த உலகத்துல அவர் ஜனங்களோட வாசம் பண்ணுகிறார். 50ஆம் நாள் என்ன பண்றாரு? இங்க இருந்து பரமேறி போகிறார். அவர் போனதுக்கு அப்புறம் நான் போகும்போதே அவர் சொல்லிட்டு போறாரு, நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன் என்று சொன்னார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவர் எங்கே இறங்குகிறார்? அல்லேலூயா. எங்க இறங்குறார்? அந்த மேல் வீட்டு அறையிலே தன்னுடைய அங்க இருக்கக்கூடிய அத்தனை இயேசு கிறிஸ்துடைய சீசர்களா இருக்கிறாங்க. அத்தனை பேரும் மேல் வீட்டர்களே பிதாவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, கிறிஸ்துவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அதே பெண்டிகாஸ்ட், பெந்தகோஸ்து நாள் என்ற 50ஆவது நாளிலே அங்கிருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே இறங்குகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுக்குள்ளே இறங்கினார். அப்பதான் முதலாக உலகத்துல வந்தாரா? பரிசுத்த ஆவியானவர் முதல் அப்பதான் இறங்கினாரா அப்படின்னா இல்ல. ஆதியாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கும் போதே அந்த தண்ணீர்கள் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த தண்ணீர் மேலே அசைவாடி கொண்டிருந்த அந்த ஆவியானவர் அன்னைக்கு இருந்தக்கூடிய எத்தனையோ பரிசுத்தவான்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்குள்ளே அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா இல்லையா? சிம்சோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், தாவீதுக்குள்ள இறங்குறாரு. இது மாதிரி எத்தனையோ பரிசுத்தவான்களுக்குள்ள எல்லாம் அந்த ஆவியானவர் இறங்குறார். ஆனா இறங்குனாரே ஒழிய அவர்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணினாரா அப்படின்றால் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய அந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருந்துச்சு அப்படின்னா பாவ சரீரமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷன் தப்பு பண்ணதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருந்துச்சு? அது பாவ சரீரமாக இருந்துச்சு. அது பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே தங்கி வாசம் பண்ணக்கூடிய முடியவில்லை. அவர் அங்கேருந்து வரும்போது என்ன பண்ணுவாரு? ஒரு வல்லமை தேவை. சிம்சோனுக்கு ஒரு வல்லமை தேவை. ஒரு ஜனங்களை அடிக்கணும், அந்த இடத்துல ஜனங்களோட போரிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இறங்கினார் அப்படின்னு வேற சொல்லுது. அப்போ இறங்கும் போது ஒரு வல்லமை வரும். அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அங்கேருந்து போயிடுவார். அதே போலதான் நோவா தெரியும். நோவா அந்த புறாவை தண்ணீர் வற்றி போயிடுச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக புறாவை என்ன பண்ணுவாரு? அனுப்புவாரு. அந்த புறாவானது போயிட்டு கால் பதிக்க இடம் இல்லாமல் மீண்டும் திரும்பி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ புறாவானது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக நாம் பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ண முடியவில்லை. ஏன் அப்படின்னா அந்த சரீரமானது
எப்படிப்பட்ட சரீரமாக இருந்தது? பாவ சரீரமாக இருந்தது. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய சரீரத்தை இந்த பூமியில கொடுத்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினதுக்கு அப்புறம் மனுஷனுடைய சரீரம் எப்படி மாறுது? எப்படி மாறுது? கிறிஸ்துடைய சரீரமா. அதான் இப்ப படிச்சோம், கொலோசியர் 1:24 படிச்சோம். அவருடைய சபையாகிய சரீரம். அல்லேலூயா. நம்மளுடைய சரீரம் எப்படி மாறுதான்? கிறிஸ்துடைய சரீரமாக மாறுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவரு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்து கரையேறுவார். அப்போ ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. அது கூட புறா வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து அமர்ந்தார், இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வந்து இறங்கினாரா, வந்துட்டு போயிட்டாரா? இறங்கினார். அப்போ கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். அப்படித்தானே? கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே தங்கி வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்படின்னு புதிய ஏற்பாட்டுல எங்கேயுமே படிக்க முடியாது. கிறிஸ்துவானவர் அந்த 33 வருஷம் இந்த உலகத்துல இருக்கிறார். 3 வருஷம் மினிஸ்ட்ரி பண்றார். அந்த 3 வருஷமும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள என்ன பண்றாரு? தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்குள்ளே வாசம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் அவரை விட்டு வெளியில போகல. அல்லேலூயா. அப்ப அவருக்குள்ள தங்கி வாசம் பண்ணுகிறார். அப்போ அவருக்குள்ள தங்கி வாசம் பண்ண அதே பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளிலே அங்க இருந்த ஊழியக்காரர்கள், அங்க இருந்தக்கூடிய சீஷர்களுக்குள்ளே வந்து இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க, எந்த இடத்துலயுமே வந்து பரிசுத்த ஆவியானவர் வாங்க எங்களுக்குள்ள வந்து தங்குங்க அப்படின்னு எங்கேயுமே இருக்காது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு போகவில்லை, அவர்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணினார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர்களுடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருந்தது? கிறிஸ்துடைய சரீரமாக, அது பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு கிறிஸ்துடைய சரீரமாக அந்த சரீரம் இருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி அவர்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருத்தருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம 2 கிளாஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் முதல் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? நாம எதுக்காக இந்த சபைக்கு வர்றோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எதுக்காக சபைக்கு வர்றோம்? நம்முடைய நோக்கம் என்ன? இந்த சபையானது நம்மளை என்ன பண்ணுது? எதுக்காக வர்றோம்? எதுக்காக நம்ம சபைக்கு வர்றோம்? பரலோகம் போவதற்காக. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் அந்த சபைக்கு வர்றோம். சபையில அதை உங்களுக்காக என்ன பண்றோம்? அதை டீச் பண்றாங்க, அதை உங்களை ஆயத்தப்படுத்துறாங்க. அல்லேலூயா. அப்ப ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் சபை. அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம வர்றோம். 2வது கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், நாம் கிறிஸ்துவை நோக்கி போக முடியாம, கிட்ட நெருங்க விடாம நிறைய நம்முடைய பாவங்கள், நம்ம சுற்றி நிற்கக்கூடிய நிறைய பாவங்கள், நம்மளுடைய இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுது? தடை பண்ணுது. நம்ம கிறிஸ்துவை நோக்கி பார்க்க விடாமல், அவரை நெருங்க விடாமல், கிறிஸ்துவை நோக்கி நெருங்க விடாமல் இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் தேவைகளும், உலகத்தின் சிந்தனைகளும், நம்மை நெருங்கி நிற்கக்கூடிய பாவமும் அவரை நோக்கி நெருங்க விடாம, அதை அவரை பக்கத்துல போக விடாம தடுக்கிறது. அதையெல்லாம் முதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட கடவோம் அப்படின்னு 2வது நாள் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு 3வது நாள் பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த நோக்கம், அதாவது கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓடணும். ஏன் அப்படின்னா அடுத்த வருகை என்ன பண்ண போறது? ரொம்ப சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. முதல் வருகை அவர் வந்து இந்த உலகத்துல ஆசாரியராக வந்தார், இந்த உலகத்துல மரிச்சார், அவர் போய் நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்க ஒரு ஆசாரியராக வந்தார். 2ஆம் வருகை ரகசிய வருகையில் நம்ம சபை என்ன கொள்ளப்பட போகுது? எடுத்துக்கொள்ளப்பட போகுது. அந்த எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த நாளிலே கிறிஸ்துவை நோக்கி நம்ம போகணும். அப்ப கிறிஸ்து எப்படிப்பட்டவராக வரப்போகிறார் அப்படின்னா அதே வல்லமையோடும் அதிகாரத்தோடு தான் வரப்போகிறார். அவர் அப்படி இப்ப எப்படி இருக்கிற அவரு? எப்படி பிதா குமாரன், அந்த பிதா அங்க இருக்கக்கூடிய தூதர்கள் எப்படி ஆவியானவர்களா இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து எப்படிதான் இருக்க போறாரு? ஒரு ஆவியோட தான் இருக்க போறாரு. அப்போ வரக்கூடிய அவர்களும் அவருடைய பிரதான தூதர்களும் ஒரு ஆவியின் வடிவத்தில் அந்த வல்லமையோட அதிகாரத்தோட தான் வரப்போறாங்க. அப்ப நம்ம இங்க இருந்து போகக்கூடியவர்கள் அவருடைய பரிசுத்தத்திற்கு நிகராக இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக போக முடியும். அல்லேலூயா. அவரை எதிர்கொண்டு போகணும்னா அவருக்கு நிகரான ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே அவரை எதிர்கொண்டு போக முடியும். அல்லேலூயா. அழகா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் ஆராவார சத்தத்தோடும் எக்கால சத்தத்தோடும் அவர் இறங்கி வருகிறார். அப்போ நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நாமும்
முதல்ல என்ன பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் முதலாவதாகும், உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம். என்ன பண்ணுவோம்? அவரை எதிர்கொண்டு போகணும். அவர் எதிர்கொண்டு போகணும் அப்படின்னா அவருக்கு நிகராக பரிசுத்தத்தோடு இருக்கிறவர்கள் மாத்திரமாய் அவரை எதிர்கொண்டு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு இருக்கிறோமா? கேள்விக்குறிதான். அல்லேலூயா. அப்போ நாம் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நமக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது இல்லையா? அவர் இயேசு பிதாவானவர் மனுஷனை உண்டாக்கி சும்மா வெறுமனே போட்டுட்டு போல, நமக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துல நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் உனக்கு என்ன பண்றேன்? நிறைய சப்போர்ட் கொடுக்கிறேன். நீ அதன் மூலியமாக அதன் வழியிலே நீ நடந்து வருவையானால், அப்படி நீ கடந்து வருவையானால், நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இரண்டாம் வருகையிலே, கிறிஸ்துவானவர் தன்னுடைய தூதர்களோடு வரக்கூடிய அந்த இரண்டாம் வருகையில என்னை நீ எதிர்கொள்ள வருவதற்கு உனக்குள்ளே பலன் வைத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்தோம், முதல்ல வேதத்தை படிச்சோம் இல்லையா? தேவனுடைய வார்த்தை வசனம் யாராக இருக்கிறது? தேவனாக இருக்கிறது. வார்த்தை கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குது? தேவனாக இருக்கிறது. அந்த வார்த்தை வசனத்தை படிக்கும் போது, தியானிக்கும் போது அந்த வசனம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த கிறிஸ்துவாகிய சரீரத்துக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த சரீரமாகிய சபைக்கு தலை யாராம்? இயேசு கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த சரீரமாகிய சபைக்கு அவரே சபையாக சரீரத்திற்கு தலையானவர். எவரே? கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே இந்த சபையாகிய சரீரத்திற்கு தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய எல்லா விதமான ஒரு நடவடிக்கைகள், அதாவது ஒருத்தர் நான் கையப்பட்டு ஈட்டினவன் எங்க இருந்தா கட்டளை வரணும்? எங்க இருந்து வரணும்? தலையில இருந்து. ஏசப்பட்டது இல்ல, தலையில இருந்தா கட்டளை வரணும். நான் பேசணும் அந்த கட்டளை எங்கிருந்து வரணும்? எங்கிருந்து வரணும்? மூளையில இருந்தா வரணும். பேசுங்கம்மா. நம்ம நான் நடக்கணும்னா இந்த கட்டளை எங்கிருந்தா வரணும்? மூளை. எல்லாத்துக்குமே இந்த மூளையில இருந்துதான் எல்லா விதமான நம்முடைய ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய செயல்பாடுகள் அத்தனைக்குமே மூளையில இருந்துதான் கட்டளைகள் பிறக்குகிறது. கரெக்டுங்களா? எழுந்திருக்கிறது, உட்கார்றது, வேலை செய்யறது, சாப்பிடுறது எல்லாமே இந்த மனுஷனுடைய இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ஆக்டிவிட்டிஸுமே மூளையில இருந்தா கட்டளைகள் பிறக்கிறது. அல்லேலூயா. அப்போ பிரதானது எது? இந்த உடம்புல ரொம்ப முக்கியமானது எது? தலைதான். இப்ப நீங்க ஏன் ஹெல்மெட் போட சொல்றாங்க? ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வேற எங்க அடிபட்டாலும் என்ன பண்ணிடுவோம்? காப்பாத்திடலாம், பழைச்சிடலாம். ஆனா தலையில அடிபட்டா என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா அந்த மூளை, அந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தலையில இருக்கக்கூடிய மூளை தான். அப்ப அந்த மூளையை பாதுகாக்கணும்னு சொல்லிதான் ஹெல்மெட் போட சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட இந்த மூளையாக யார் இருக்கிறாரா? அல்லேலூயா. கிறிஸ்து இருக்கிறார். இந்த சரீரமாகிய சபைக்கு தலையாக யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார். அப்போ அவர் இந்த தலையாக இருக்கும்போது நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய எல்லா விதமான நடக்கைகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே எதுல இருந்து தான் வருது? தலையில இருந்து வருது. அந்த தலையாகிய கிறிஸ்து இருக்கும்போது நமக்குள்ளிருந்து வெளிப்படக்கூடிய அத்தனை காரியங்களும் கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யறதுக்கு 4 வழிகள் வச்சு. 1 கண்ணு இல்லையா? முதல்ல கண்ணு. இந்த கண்ணு பார்க்கும்போது மூளையில தவறான சிந்தனைகள். 2 3வது காது, நம்ம கேட்கக்கூடிய தவறான விஷயங்கள். அடுத்து என்னது? நம்முடைய வாய், தவறான வார்த்தைகள். இந்த 4மே எங்கதான் இருக்கு? தலையில தான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் பிதாவை விட்டு, கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சு போகணும், தூரம் போகணும் அப்படின்னா எதுதான் காரணம்? இல்ல, பாவம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனை விட்டு ஏன் தூரம் போனான் அப்படின்னா முதல்ல பார்த்தோம். ஏன் தூரம் போனான்? அவன் செஞ்ச
பாவத்தின் நிமித்தம், அவனுக்குள்ள வந்த பாவத்தின் நிமித்தம் பிதாவை விட்டு தேவனை விட்டு அவன் தூரம் போனான். அப்போ அந்த பாவம் நமக்குள்ளே வருவதற்கு 4 விஷயங்கள், இன்புட் டிவிஷன் சொல்லுவாங்க. உள்ள போவதற்கு, இந்த நம்முடைய சரீரத்துக்குள்ளே நம்முடைய உள்ள வருவதற்கு 4 வழிகளாக இந்த பாவம் நமக்குள்ளே வருது. இந்த கண்ணு, நம்முடைய செவிகள், நம்முடைய சிந்தனை, இந்த நாவு, இதன் மூலமாக தான் பாவம் நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. இந்த பாவம் நமக்குள்ளே வரும்போது நாம் தேவனை விட்டு விலகி போகிறோம், கர்த்தரை விட்டு விலகி போகிறோம், அவருடைய வார்த்தைகளை விட்டு, அவருடைய கொள்கைகளை விட்டு, கர்த்தர் சொன்ன எல்லா விதமான வார்த்தைகளை விட்டு நம்ம கூட அவரை விட்டு தள்ளி போகிறோம். அப்போ அந்த தலையாக கிறிஸ்து இருக்கும் பொழுது, அந்த கிறிஸ்து இருக்கக்கூடிய இந்த தலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கண்ணோ இல்ல காதோ இந்த நாவோ இந்த சிந்தனையோ பாவம் செய்யுமா? கிறிஸ்து பாவம் செய்வாரா? கிறிஸ்து இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தார். அவர் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சாரா? அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாக விளங்கினார். அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு பாவம் கூட இல்லை. அப்போ என்னுடைய தலையாக கிறிஸ்து இருக்கும் பொழுது நமக்குள்ளே பாவம் வெளிப்படுமா? இந்த கண்ணு பாவத்தை பார்க்குமா? பாவத்தை கேட்குமா? பாவத்தை சிந்திக்குமா? பாவத்தை பேசுமா? ஆனா பேசுறோமே. பேசாது, ஆனா பேசுறோமே. அழகா வேதம் சொல்லுகிறது, இந்த சரீரம் கிறிஸ்துவாக இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது, அதாவது தேவனாக நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரமாகிய சபைக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்துக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்து இருக்கக்கூடிய இந்த அவயங்கள் இருக்கும் பொழுது அவர் எப்படி பாவம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அதே போல நம்மளுடைய எந்த அவயமுமே பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆனாலும் நாம் பாவம் செய்கிறோம். ஏன்? அல்லேலூயா. இத்தனை விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, கிறிஸ்துவோடு நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனாக பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார், நமக்கு ஒரு தேற்றரவானை பரிசுத்த ஆவியானவராக நமக்கு தந்திருக்கிறார். இந்த 3 விஷயமும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வாசம் பண்ணின அந்த தேவன், அந்த மகிமை இப்பொழுது எங்க இருக்கிறது? இப்ப எங்க இருக்கிறது? நம்முடைய சரீரமாகி இந்த சபைக்குள்ளே நீங்களே அதை என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம முன்னாடிதான் நம்ம ஒரு பிதாவை தரிசிக்கணும்னா இடையில ஒரு மீடியேட்டர் தேவைப்பட்டுச்சு, இடையில ஒரு ஆசாரி இருந்தாங்க. இப்ப நம்ம தேவன்கிட்ட என்ன பண்ணலாம்? அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது மகா பரிசுத்த தலத்துக்கும் பரிசுத்தலத்துக்கும் இடையில இருந்த அந்த சீலை என்ன பண்ணப்பட்டது? மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்த அந்த தேவனுக்கும் வெளியில இருந்தக்கூடிய அந்த ஜனங்களுக்கும் இடையே இருந்த அந்த சீலையானது மேலிருந்து கீழே கிழிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷன் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி அந்த பரிசுத்த ரத்தத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பிதாவினுடைய அந்த தேவனுடைய சமூகத்திலே நமக்காக வலது பார்க்கத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ரத்தத்தை கையில வைத்துக் கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ நாம டைரக்டா என்ன பண்ண முடியும்? தேவனோடு பேச முடியும். நீங்க இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களா உங்களை ஒரு ஆயத்தப்படுத்தக்கூடியவர்கள், உங்களை வழிகாட்டக்கூடியவர்களை உங்களுக்கும் தேவனுக்கு இடையில எந்த விதமான தடைகளோ இடையில மீடியேட்டரோ யாருமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்க டைரக்டா என்ன பண்ண முடியும்? தேவனோடு பேச முடியும், தேவனோடு சஞ்சரிக்க முடியும். அதே போல கிறிஸ்துவோடு பேச முடியும். பரிசுத்த ஆவியானவர் நீங்க என்ன பண்ண முடியும்? டைரக்டா பேச முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சரீரமாகிய சபைக்குள்ளே நம்முடைய இந்த சரீரமாகிய சபைக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார். அப்ப நமக்குள்ளே கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரமாகிய சபைக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த நாம் இன்னுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பாவத்தை ஜெயிக்க முடியாமல், இந்த பிசாசு கொண்டு வரக்கூடிய அந்த பாவத்தை ஜெயிக்க முடியாமல் இன்னுமே தடுமாறி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நாம் நமக்குள்ளே வந்த அந்த கிறிஸ்துவை
வெளிப்படுத்தாமல் இன்னுமே நம்மளை தான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். புரியுதா? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை வெளியில வாழ விடாமல், வெளியில கொண்டு வர விடாமல், இன்னுமே நாம ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது மரித்தோம் இல்லையா? அல்லேலூயா. ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? மரித்து விட்டோம். ஆனால் அந்த மரித்து விட்டோம் என்கிற அந்த உண்மை தெரியாமல் இன்னுமே அந்த மரித்த மனுஷன் தான் நமக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டே இருக்கிறான். பேசும்போது வர்றான், பார்க்கும்போது வர்றான், கேட்கும் போது வர்றான், சிந்திக்கும் போது வர்றான், மற்றவங்களோட சண்டை போடும் போது, டிவி பார்க்கும் போது, நம்ம பாவம் செய்யும் போது யாரு வெளியில வர்றது? அந்த மரித்த மனுஷன். அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது மரிச்சானே ஒரு மனுஷன், நமக்குள்ளே ஒரு மனுஷன் மரிச்சான் இல்லையா? அந்த மனுஷன் வெளியில வந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மரிச்ச மனுஷனை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மீண்டும் மீண்டும் தட்டி எழுப்பிட்டே இருக்கோம். நம்ம பாவம் செய்யும் போது நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் ஒவ்வொன்றுக்குள்ளும் அந்த பழைய மரிச்ச மனுஷன் நமக்குள்ள வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த வார்த்தை, நம்முடைய சரீரமாகிய கிறிஸ்து, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், இது எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? வெளியில கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை எப்ப நம்ம வெளியில கொண்டு வரமோ, வெளியில கொண்டு வரனா என்ன அர்த்தம்? வெளியில கொண்டு வரனா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல வந்து நம்ம சண்டை வருது, ஒரு நமக்கும் வீட்டுல கணவன் மனைவி கிடையே சண்டை வருது. அப்ப நீங்க பேசும் பொழுது, நீங்க பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா உங்களுக்குள்ள எரிச்சல் வரும், டென்ஷன் வரும், ஆக்ரோஷமா பேசுவீங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நீங்க வெளியில விட்டீங்க அப்படின்னா அவர் எப்படி பேசுவாரு? பரவாயில்ல, சண்டை போடாம அமைதியா இருங்க, சமாதானம் இருங்க, இப்படித்தானே சொல்லுவாரு. அவர் என்ன பண்ணாரு? ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காமிக்க சொன்னாரு. அப்போ நமக்குள்ளே அந்த கிறிஸ்து வெளிப்படும் போது, ஒரு இடத்துல வந்து நம்ம சண்டை போற இடத்துல கிறிஸ்துவை நீங்க அமைதியா இருந்து கிறிஸ்துவை வெளியில அவருடைய அந்த மகிமையை வெளியில விட்டீங்க அப்படின்னா அவருடைய டீலிங் எப்படி இருக்கும்னா அந்த இடத்துல சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு எரிச்சல், கோபம் வருது, உங்களால அவரை மன்னிக்கவே முடியல, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்துவானவர் அத்தனை பேரையும் நேசிக்கிறவராயும் மன்னிக்கிறவராயும் இந்த உலகத்துல இருந்தார். அப்படித்தானே? அன்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மன்னிக்கும், நேசிக்கும், சமாதானமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்தவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவை நீங்க வெளியில கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல எந்த விதமான பாவத்திற்கும் நமக்குள்ள வரவே வராது. இல்லையா? நான் முதல்ல சொன்னதான், நம்முடைய பாவம் எப்படிதான் வருது? நம்முடைய சிந்தனை மூலமாக, நாவு மூலியமாக, செவிகள் மூலமாக, நம்முடைய கண்கள் மூலமாக வருகிறது. அப்போ நாம பார்க்கும் பொழுது, ஒருத்தரை பார்க்கும் பொழுது நாம் கண்களால், நம்முடைய கண்களால் பார்க்கும் போது இச்சை வருது அப்படின்னா கிறிஸ்துவுடைய பார்வை உடனே சொல்லணும், இல்ல ஆண்டவரே நீங்க பாருங்க, உங்களுடைய பார்வை பரிசுத்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்தேன் அப்படின்னா உங்க போனோடனே மொபைல் வீட்டுல போய் டிவி ஆன் பண்ணா என்னதான் பார்ப்பேன்? சீரியல் தான் பார்ப்பேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவானவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா அதை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப நான் எந்த விஷயத்துல எல்லாம் நான் வெளிப்படுகிறேனோ அதுல எல்லாம் என்னை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி, அதாவது நம்முடைய சரீரம் ஆல்ரெடி மரித்த சரீரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்காமல் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவை நாம் உயிர்ப்பிக்கும் போது, அதை அவரை வெளியில கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்கெல்லாம் வீழ்கிறோமோ, எங்கெல்லாம் பலவீனம் அடைகிறோமோ அந்த இடத்துல கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வார்த்தையாகிய தேவ வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, இப்ப எங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பிசாசு நமக்கு எதிராக போராடுது, எதிர்த்து வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்கா, வேத வசனமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், அந்த பட்டயத்தை நமக்குள்ள இருந்து அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்து வெளிப்படும் போது நமக்குள்ள அந்த நாம் சிந்திச்சு நம்மளுடைய சிந்தனையில வச்சிருக்கக்கூடிய அந்த வார்த்தை, நம்ம மெடிடேஷன் பண்ண அந்த வார்த்தை, அந்த வசனம் நமக்குள்ள இருந்து புறப்படும் போது அந்த இடத்துல பிசாசானவன் விலகி ஓடி போயிடும். கிறிஸ்து போன இடத்துல எல்லாம் பிசாசு என்ன பண்ணுச்சு? வந்து மண்டிடுச்சு. இன்னும் உங்களுக்கு காலம் இருக்க, இன்னும் அதுக்குள்ள எங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி மண்டிட்டுச்சு வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ நாம வந்து தேடி போய் பிசாசை துரத்த வேண்டியதில்லை. நீங்க போனாலே பிசாசு என்ன போயிடும்? ஓடி போயிடும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வார்த்தையானது, தேவ வசனமானது, நீங்க அதை தான் வேதத்தை வந்து டெய்லி என்ன பண்ணோம்? வெறுமனை படிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை நேசிக்கிறவர்களாக, அதை வந்து அந்த வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக இருக்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்க இருக்க அந்த வார்த்தையே வெளிப்படும், அந்த வசனமே வெளிப்படும். நீங்க போய் வியாதிஸ்தர் மேல கை வைக்கிறீங்க, வைக்கிறது உங்க கையா? இயேசுவோட கை, இந்த சரீரமாகிய
கிறிஸ்து இந்த சரீரமாகிய கிறிஸ்துவுக்குள்ளிருந்து வைக்கக்கூடிய இந்த கையானது கிறிஸ்துவுடைய கையாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு சொஸ்தம் நடக்கும், அவங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ளே வந்து கிறிஸ்து வாங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் வாங்கப்பா நம்ம கேட்கக்கூடாது. நீர் எங்களுக்குள்ளே வந்ததற்காய் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், உமது வார்த்தைகள் வசனங்கள் எனக்குள்ளே கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவானவர் என்னுடைய சரீரமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி நீங்க ஸ்தோத்தரிக்க 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 கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த சரீரம் தேவனுக்கு கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கும்போது இந்த சரீரத்துக்குள்ள வியாதி வருமா? வியாதி வருமா? பலவீனங்கள் வருமா? அப்ப வந்தாலுமே நீங்க என்ன சொல்லணும் அந்த இடத்துல? இந்த சரீரம் கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறது, இந்த சரீரத்துக்குள்ளே கிறிஸ்துடைய சரீரத்துக்குள்ளே வியாதிகளுக்கோ பலவீனங்களுக்கோ அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே இதிலிருந்து எனக்கு ஒரு சொஸ்தமாக்கினதற்காக ஸ்தோத்திரம், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையானதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் ஆக்கினைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சரீரத்தை விட்டு விலகி ஓடி போயிடும். அல்லேலூயா. சோ இந்த சிந்தனை நமக்குள்ள எப்ப வருதோ, இந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை எப்ப நீங்க வெளியில கொண்டுட்டு வரீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துடைய வருகை என்ன இருக்கு? ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அப்போ நாம் மாத்திரம் கிறிஸ்துடைய வருகையில போனா போதுமா? நாம நிறைய ஜனங்களை, நிறைய ஆத்மாக்களை, நம்ம அநேக ஜனங்களை என்ன பண்ணணும்? கூட்டி சேர்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் இந்த உலகத்துல அவர் வந்து மினிஸ்ட்ரி பண்ணும்போது முழுக்க அவர் யாரதான் தேடி போனாரு? ஜனங்களை தேடி போனாரு. யாரெல்லாம் பலவீனமா இருந்தாங்களோ, யாரெல்லாம் வியாதியஸ்தரா இருந்தாங்களோ, யாரெல்லாம் வந்து பிசாசு பிடிச்சவர்களா இருந்தாங்களோ, பாவத்தில் இருந்தாங்களோ, அவர்கள் எல்லாம் தேடி 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 போய் அவர்களை சுத்தமாக்கினார். அல்லேலூயா. ஒரு கரையில இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கரைக்கு போட்ல போறாங்க, அவரு ஒரு சீசனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரே ஒரு பிசாசு பிடிச்சவன் அவனை மட்டும் சுத்தமாக்கிட்டு திரும்ப அந்த கரையில இருந்து கரைக்கு வர்றான். பார்த்தா இந்த கரையில அவ்வளவு ஜனங்கள் இவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பட் இவங்க எல்லாம் வந்து அவனை ஒரே ஒரு மனுஷனை பாக்குறதுக்காக இங்க இருந்து அவ்வளவு தூரம் போட்ல போய் பிரயாணம் பண்ணி அவனை சுத்தமாக்கிட்டு திரும்ப அந்த கரைக்கு வருவாங்க. அப்போ அவர்களுடைய நோக்கம், கிறிஸ்துடைய நோக்கம் எதுவாக இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை, பாவத்தில் இருப்பவர்களை, வியாதிஸ்தர்களை அவர்களை எல்லாம் சுகமாக்கி கர்த்தருக்கு நேராக, அவருடைய ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்த வேண்டும் என்பதே அவருடைய மினிஸ்ட்ரி, அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய நோக்கமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை, அநேக ஆத்மாக்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தி கிறிஸ்துவுக்கு நேராக திருப்ப வேண்டும். கிறிஸ்துடைய வருகையின் போது நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார், சுற்றிக்கூடிய அத்தனை ஜனங்களையும், அநேக ஆத்மாக்களை நம்மளோடு கூட்டி சேர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அன்னைக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தாரோ அதே இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள இருந்து புறப்படக்கூடிய வார்த்தை, அந்த அவரை நீங்க வெளியில கொண்டு வரும்போது கிறிஸ்துவானவர் சொல்லக்கூடிய சுவிசேஷம் இந்த உலகத்தை மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போனா கண்டிப்பா ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க மாம்சமா போனீங்க அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க? மாற்ற மாட்டாங்க. யாருதான் விடுதலையாக்கணும்? அவர்தான் விடுதலையாக்கணும். மனசை மாற்றக்கூடியவர் அவர்தான். கிறிஸ்துவானவர் அநேக ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி சபையில கூட்டி சேர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சபையில கூட்டி சேர்க்கக்கூடியவர் யாரு? இயேசு. அவர்தான். அவருடைய வேலை, அவருடைய அந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும் போது, நீங்க மாம்சமா போய் ஒருத்தர் சொல்லுவதற்கும் உங்களுக்குள்ளிருந்து புறப்படக்கூடிய ஜீவ நதியாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து புறப்படக்கூடிய அந்த வல்லமை அவர்களுக்குள்ளே பேசும் பொழுது அவருக்குள்ளே ஒரு ரட்சிப்பு உண்டாகும். அவருடைய இருதயம் தொடப்படும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பேசுவதற்கும் அந்த ஜீவ நதி பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமை பேசுவதற்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய இருதயம் மாற்றப்பட்டாலுடைய மனுஷன் யாருமே வந்து சபையில சேர்க்கப்பட மாட்டான். நம்மளா வந்தோம், கட்டி இழுத்தார். அல்லேலூயா. இழுக்கப்பட்டோம். நம்மள என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அவருடைய அன்பினாலே, நேசத்தினாலே இழுக்கப்பட்டு இந்த சபையில சேர்க்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அவருடைய நேசத்தினாலே, அவருடைய மனம் மாற்றுதல் உண்டானால் ஒழிய ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள மாட்டார்கள், உண்மையான ரட்சகரை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப உங்களுக்குள்ளிருந்து புறப்படக்கூடிய அந்த ஜீவ நதியாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய இந்த வார்த்தை, இவையெல்லாம் சேர்ந்து ஒன்றாக போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் வெளிப்பட்டு அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். ஜனங்களுக்குள்ளே அநேக ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ளே
கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட வேண்டும். நீங்கள தனியா என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. அல்லேலூயா. கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். யாரு? கிறிஸ்து சொல்றார், தன்னுடைய நுகத்தை வைத்தாராம். நுகம்னா என்ன? நுகம்னா தெரியுமா? மாட்டு வண்டியிலாம் வச்சிருப்பாங்க, 2 மாடுகள் கழுத்துல மாட்டிருப்பாங்க, ஒரு பெரிய குச்சி கட்ட மாதிரி இருக்கும், அந்த 2 கழுத்துல மாட்டிருப்பாங்க, அதான் நுகம். அந்த ஒரு நுகம் வந்து யார் கழுத்துல இருக்கு? கிறிஸ்துடைய கழுத்துல இருக்கு. இன்னொரு நுகம் யார் கழுத்துல இருக்கு? நம்ம கழுத்துல இருக்கு. அல்லேலூயா. அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த நுகமானது எப்படி இருக்குமா? ரொம்ப இலகுவாகவும் மெதுவாகவும் இருக்குமா. ஏன் அப்படின்னா, இன்னொரு பக்கம் சுமப்பவர் யாரு? இயேசு கிறிஸ்து, நம்மளை அழைத்த தேவன், நம்மளை வழிநடத்தக்கூடிய கர்த்தர், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவர். அவர் சுமக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நமக்கு எப்படிதான் இருக்கும்? ரொம்ப இலகுவாகவும் மெதுவாகவும் இருக்கும். அல்லேலூயா. தனியா உங்களை விடல இந்த உலகத்துல. தனிமையா நீ போய் கஷ்டப்படு. ஏன்னா நம்மளை விட பிசாசுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அப்படித்தானே? பிசாசு எங்கேயும் தள்ளப்பட்டவன், பரலோக ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டவன். அப்போ பிதாவினுடைய வல்லமைக்கு கொஞ்சம் குறைவானவன், அவனை விட குறைவான வல்லமை நமக்கு இருக்கு. அப்படித்தானே? அப்போ அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த பிசாசோடு நாம் போராட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் இப்ப இருக்கக்கூடிய ஃபைட், சண்டை யாரோட? பிசாசோட தான். ஏன்னா மனுஷனோட அல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, பிசாசோட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிபதியோடு. அப்ப அவனு கூட நம்ம யுத்தம் பண்ணும் போது, அவனுக்கு கூட யுத்தம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? அவனுக்கு நிகரான வல்லமை அதிகாரம் வேணும். அந்த வல்லமை அதிகாரத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் மனுஷன் போய் தனியா யாருடைய போராட வேண்டிய அவசியம் கிடையாது. பாவத்தோடு போராட வேண்டிய அவசியம் கிடையாது. பிசாசோடு போய் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. நோய் நொடிகளோடு, இந்த உலகத்தின் காரியங்களோடு எதோடும் நாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, போராட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்க அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நீங்க எப்ப வெளியில கொண்டுட்டு வர்றீங்களோ, அல்லேலூயா, நீங்க மாம்சம், உங்களுடைய மாம்சம் மரித்து எப்ப வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வெளியில வர்றாங்களோ அன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். அப்ப நான் என்ன பண்ணணும்? சிறுகன்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாம்சம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய என்னுடைய சொல், செயல், என்னுடைய எல்லாம், எனக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் சிறுகவும், அவர் சுத்தமா மறையவும், நமக்குள்ள இருக்கக்கூடிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படவும் வேண்டும். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 26ல இருந்து வாசிங்க, 25ல இருந்து வாசிங்க. 25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்தி, ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறையாகவும் மறைவாயிருந்து, ஆதி காலம் முதல் மறைவாயிருந்த ஒரு ரகசியத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு அவர் வெளிப்படுத்துறாராம். என்னதை வெளிப்படுத்துறாரு? ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. தானியேல்கிட்ட சொல்லுவாரு, இந்த புத்தகத்தை போய் நீ முத்திரை போடு, ஏற்ற காலம் வரும்போது இந்த முத்திரைகள் உடைக்கப்படும். அது வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து உடைப்பாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் அவரு இதுல சிலுவையில் அடையப்பட்டு அவரு பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது பிதா கையில இருக்கக்கூடிய அந்த புத்தகம், அந்த புத்தகத்துல 7 முத்திரைகள் போடப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு முத்திரையா அவர் உடைப்பார். அப்ப இந்த முத்திரை எங்க போடப்பட்டதுன்னா தானியேல் காலத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த புத்தகம் முத்திரை போடப்படுகிறது. அப்ப அந்த ரகசியம் எப்ப வெளிப்படுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த ரகசியம் வெளிப்படுது. அதே மாதிரிதான் ஆதி காலம் முதல். ஏன்னா இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ரெண்டா நிறைய பரிசுத்தவான்கள் இருந்தாங்களா பழைய ஏற்பாட்டு காலத்துல? அவர்களுக்கெல்லாம் வெளிப்படாத ஒரு ரகசியத்தை இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்துகிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட, பரிசுத்தவான்களாகிய நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம், தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். எந்த சபைக்கு? சரீரமாகிய சபைக்கு ஊழியக்காரனாக யார் இருக்கிறாரு? பவுல் இருக்கிறாரு.
அப்போ புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். யாருக்கு தெரியப்படுத்துவதற்கு சித்தமானார்? பரிசுத்தவான்களாகிய நமக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு. இந்த ரகசியத்துக்குள்ள எல்லா விதமான இந்த உலகத்தின் அத்தனை ஐஸ்வர்யங்களும், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம், இந்த உலகத்தினுடைய அத்தனை ஐஸ்வர்யங்களும், அத்தனை ஐஸ்வர்யம் அப்படின்னா நம்ம வெறும் பொண்ணும் பொருள் மட்டுமல்ல, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல உடல் சுகம், உடல் ஆரோக்கியம், நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இது எல்லாமே இந்த உலகம். அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்திற்கு போகும்போது வரக்கூடிய அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களும் இந்த ரகசியத்துக்குள்ளே அடங்கப்பட்டிருக்கிறதாம். அல்லேலூயா. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களாகிய நமக்கு தெரியப்படுத்துவதற்கு சித்தமானார். அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் எங்க இருக்கிறாராம்? மகிமை நம்பிக்கையாக எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த உலகத்தின் அத்தனை ஐஸ்வர்யங்களும், அத்தனை ஆசீர்வாதங்களும், அத்தனை மகிமையும், நீங்க போகும்போது கிறிஸ்து இந்த உலகத்துல எந்த அளவுக்கு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற மகிமை உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் உங்கள் அத்தனை பேருக்குள்ளும் அப்படிப்பட்ட மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை உணர்ந்தவர்கள் தன்னுடைய மாம்சத்தை மறைத்து, தன்னுடைய மாம்சத்தை அடக்கம் பண்ணி, எப்பொழுது நாம் அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திற்கு வெளியில நாம் கொண்டு வருகிறோமோ அப்பொழுது அத்தனை மகிமையும் அத்தனை ஐஸ்வர்யமும் இந்த உலகத்திலே வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுதான் இந்த ரகசியம். அதுவும் இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் சித்தமானார். அப்படித்தானே? இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த எந்த ஒரு பரிசுத்தவான்களும் வெளிப்படவில்லை. ஆனால் அந்த மகிமையின் ரகசியத்தை இன்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த ரகசியத்தை அறிந்தவர்களாகிய நாம் இன்னும் இந்த வசனத்தை படிச்சு வீட்டுல போய் நல்லா தியானம் பண்ணி, இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் எப்படி வாழ வேண்டும், அவரை எங்கெல்லாம் வெளிப்படுத்தணும், நான் எங்கெல்லாம் மாம்சமா நான் செயல்படுகிறேனோ அந்த இடத்துல எல்லாம் அவரை நீங்க வெளியில கொண்டு வர உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நீங்க போற இடமெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். நீங்க அந்த வழியா என்ன பண்ணணும்? போய் யாரு மேலேயும் கை வைக்க வேண்டியதில்லை. அந்த வழியா போனாலே அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்கும். நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலே அந்த சுற்றி இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. நீங்க உங்கள் மூலியமாக உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய உற்றார் உறவினர் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை உணர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்குள்ளே மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நடப்பிப்பார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நீங்க வீட்டுல போய் நல்லா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுங்க, நல்லா தியானம் பண்ணுங்க. இதை குறித்து நிறைய வசனங்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் இருக்கிறது. புதிய ஏற்பாடு முழுவதும் இந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை வச்சு தியானம் பண்ணி அதிக தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்க படிக்க தொடங்குனீங்கன்னா நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க ஒரு தடவை படிச்சுட்டு அடுத்த தடவை படிச்சீங்கன்னா அது புதுசா இருக்கும். அதுதான் இந்த புத்தகத்தோட மகிமை. அல்லேலூயா. நீங்க எத்தனை முறை படிச்சாலும் இந்த புத்தகம் எப்படிதான் இருக்கும்? புதுசுதான் இருக்கும். அந்த புது